23ാമത് ശ്ലോകം. സഹ ത്വം മമ അഭി അച്യുത ശീർഷ്ണി വന്ദിതം. സത്വം മമാപ്യച്യുത ശീർഷ്ണി വന്ദിതം. കരാംബുജം യത് ത്വത് അദായി സത്വതാം. കരാംബുജം യത് ത്വദായി സത്വതാം. ബിഭർഷി മാം ലക്ഷ്മ വരേണ്യ മായയാ. ബിഭർഷി മാം ലക്ഷ്മ വരേണ്യ മായയാ. കഹ ഈശ്വരസ്യ ഈഹിതം ഊഹിതും വിഭൂഹു ഇതി. ക ഈശ്വരസ്യേഹിതമൂഹിതും വിഭൂരിതി. സത്വം മമാപ്യച്യുത ശീർഷ്ണി വന്ദിതം. കരാംബുജം യത്വദായി സത്വതാം. ബിഭർഷി മാം ലക്ഷ്മ വരേണ്യ മായയാ. ക ഈശ്വരസ്യേഹിതമൂഹിതും വിഭൂരിതി. കഹ ഈശ്വരസ്യ ഈഹിതം ഊഹിതും വിഭൂഹു ഇതി. ബിഭർഷി മാം ലക്ഷ്മ വരേണ്യ മായയാ. ക ഈശ്വരസ്യേഹിതമൂഹിതും വിഭൂരിതി. ഹേ അച്യുത, ഭക്തരകളോട് ശിരസില് കൈവച്ച് അനുഗ്രഹം பண்ணற உங்களோடு திருக்கைகளை என்னோடு சிரசிலையும் வைக்கணுமே அப்படின்னு லக்ஷ்மி தேவி பிரார்த்திக்கிறார். நீங்கள் என்ன உங்களோட ஹிருதயத்துல தரிச்சுருக்கீள், இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிரியங்கரமாயிட்டு இருக்கிறது உங்களை பஜிக்கிற அந்த பக்தர்கள் தான். ஈஸ்வரனாயிருக்கிற உங்களோட பிரவൃத்திய சங்கல்பிக்கிறதுக்கு ஆருக்காக்கும் சக்தி அப்படிங்கிறது உண்டாகும். அச்சுதா அப்படின்னாக்கும் லக்ஷ்மி தேவி பகவான கூப்பிடுறா. அழிவில்லாதவரே, ந செவதே சொரூபா இதி அச்சுதஹ. சொரூபத்திலேந்து சுதி இல்லாத அச்சுதன், அப்படி இருக்கிற அச்சுதன் அந்த பிரம்மானுபவத்திலேயே தான் பகவான் இருக்கார். பகவானோட சொரூபம் அப்படிங்கிறது பரபிரம்ம ஸ்வரூபமாக்கும். அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்திலேருந்து எந்த மாற்றமும் இல்லாத அச்சுதன், சுதி இல்லாத அச்சுதன், பிரம்மானுபவத்திலேயே தான் இருக்கார் பகவான் மகாவிஷ்ணு. அதனாலேயாக்கும் இங்க லக்ஷ்மி தேவி பகவானை கூப்பிட்டது அச்சுதா அப்படின்னு. காமதேவ ஸ்வரூபனாயிருக்கிற பிரத்யும்ன பகவானையாக்குமே லக்ஷ்மி தேவி அச்சுதா அப்படின்னு கூப்பிடுறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், பகவான் ஸ்ரீராமர், பகவான் தர்மசாஸ்தா, இப்படி எல்லாரும் ஸ்வரூபத்திலேந்து கொஞ்சம் கூட சுதி இல்லாத அந்த பிரம்ம அனுபவத்திலேயே தான் இருக்கா. அதனால லக்ஷ்மி தேவி அச்சுதா அப்படின்னு கூப்பிடுறா. நாசமில்லாதவரே, எந்த மாற்றமும் இல்லாதவரே, பரபிரம்மஸ்வரூபி. சகத்வம்
உங்களோட ஹிருதயத்தில் என்ன ஸ்திரமாயிட்டு உட்கார வச்சிருக்க. அப்படி இருக்கிற நீங்கள் மம அபி என்னோடு கூட எனக்கு கூடியும் ശീർഷിണി ശിരസില കരാംബുജം തൃക്കൈകളെ വെച്ച് അനുഗ്രഹം പണ്ണണമേ. കരാംബുജം വന്ദിതം. തൃക്കൈകളെ വെച്ച് எனக்கு അനുഗ്രഹം பண்ணுங்கோ. வந்திதம் உங்களை வந்திக்கிற சாத்வதாம் பக்தர்களோடு சீர்ஷ்ணி சிரசில எது சிரஷ்டமாயிருக்கிற உங்களோடு கராம்புஜம் திருக்கைகளை தொது அதாயி நீங்கள் வச்சு அனுகிரகிக்கிற. அப்படி இருக்கிற அந்த திருக்கைகளை என்னோடு சிரசிலையும் வைக்கணுமே. வரேண்யா எல்லாராலையும் பூஜிக்கப்படேண்ட விஷ்ணு. மாயையா உங்களோட மாயா சக்தியால மாம் என்ன லக்ஷ்மா உங்களோட ஹிருதயத்துல மாறிடத்துல அடையாளமாயிட்டு பிபர்ஷி தரிச்சுருக்கேளே. ஸ்ரீவல்சம் அப்படிங்கிற அடையாளமாயிட்டு நீங்கள் என்ன ஹிருதயத்தில் தரிச்சுருக்க. உங்களோடு அந்த சக்தி பாவத்தில் நீங்கள் என்ன கூட கூட்டிண்டு நடக்கிற. ஐஸ்வர்யத்தோடு அடையாளமாயிருக்கிற நான் லக்ஷ்மியேதான், அதில் டவுட் ஒன்றும் இல்லை. ஈஸ்வரஸ்யா ஈஸ்வரனான உங்களோடு ஈஹிதம் பிரவൃத்திய ஊஹிதும் சிந்தனை பண்ணி பார்க்கறதுக்கு கஹா ஆரிக்காக்கும் விபூஹு சக்தி இருக்கு. இது இப்படின்னு லக்ஷ்மி தேவி பகவான் கிட்ட பிரார்த்திச்சு ஸ்துதிச்சா. 24வது ஸ்லோகம். ரம்யகே ச பகவதஹ பிரியதமம் மால்ஸ்யம் அவதார ரூபம் தத்வர்ஷ புருஷஸ்ய மனோ ப்ராக் பிரதர்ஷிதம் ச இதானீமபி மகதா பக்தியோகேன ஆராதயத் இதம் ச உதாஹரதி. ரம்யகே ச பகவத பிரியதமம் மால்ஸ்யம் அவதார ரூபம் தத்வர்ஷ புருஷஸ்ய மனோ ப்ராக் பிரதர்ஷிதம் ச இதானீமபி மகதா பக்தியோகேன ஆராதயத் இதம் சோதாஹரதி. രമ്യക വർഷത്തിലെയും അവനോട് അധിപനാന വൈവസ്വതമനു ഭഗവാനോട് മത്സ്യാവതാരമൂർത്തിയെ പരമഭക്തിയോട് കൂടിയിട്ട് இப்படி பஜிக்கிறார். രമ്യകേച്ച രമ്യക വർഷത്തിലെയും ഭഗവതഹ ഭഗവാനോട് പ്രിയതമം പ്രിയങ്കരമായിരിக்கிற മാത്സ്യം அவதார ரூபம் മത്സ്യാവതാരമൂർത്തിയെ തദ്വർഷ പുരുഷസ്യ രമ്യക വർഷത്തോട് அதிபதி சூரியபுத்திரனான வைவஸ்வத மனுவோடு സഹ കൂടിയിട്ട് മനോ പ്രാക് പ്രദർശിതം பகவானோடு மத்ஸ்யரூபத்தை ஏற்கனவே பார்த்த அந்த மனுவோடு கூடிட்டு இதானீமபி இப்ப கூடியும் மகதா சிரேஷ்டமான பக்தி யோகேன பக்தி யோகத்தோடு கூடிட்டு ஆராதயதி ஆராதிச்சுண்டு இதம் இப்படி இதம் ச இப்படியும் உதாஹரதி பஜிக்கிறா பஜிச்சுருக்கா. மனோப்ராக் பிரதர்ஷிதம் வைவஸ்வத மனுவுக்கு பிரளய காலத்துக்கு முன்னால ஆல்ரெடி முன்னமையே பகவான் தன்னோட மத்ஸ்யாவதாரம்
காட்டி கொடுத்திருந்தார். பிரளய காலத்துக்கு முன்னால, அதானது பிரளயம் தொடங்கறதுக்கு 7 நாள் முன்னால பாண்டியராஜா கிருதமாலா நதியில சந்தியாவந்தனம் செய்யறதுக்கு போனோன ஜலத்திலேந்து அவரோட கை கும்பிளில பகவான் மத்ஸ்ய ரூபத்துல வந்தாரே, அதே ஆக்கும் இங்க சொன்னது. மத்ஸ்ய குழந்தைய காப்பாத்துறதுக்காயிட்டு ராஜா அந்த மத்ஸ்யத்தை தன்னோட கமண்டலூல எடுத்து போட்டுண்டார். എന്നിട്ട് தன்னோட வீட்டுக்கு போனார். அதுக்கப்புறமா அந்த மத்ஸ்யம் வளர்ந்தது. அந்த கமண்டலூல இடம்பத்தலை அப்படின்னோன கிணத்துக்குள்ள போட்டார். அப்புறமும் பெருசா வளர்ந்தது. இடம்பத்தலை அப்படின்னோன குளத்துல போட்டார். அந்த குளவும் ரொம்பி அந்த மத்ஸ்யம் வளர்ந்ததால புழையில தூக்கி போட்டார். இப்படின்னு அது வளர்ந்து வளர்ந்து போச்சு, பீமாகார ரூபமாச்சே. அப்படி നാരായണീയത്തിലെ 32 ദശകത്തിലെ മത്സ്യാവതാര കഥ ഭട്ടതിരി വർണ്ണിക്கிறார். എത്ര അഴകായിട്ടാക്കും அந்த சம்பவத்தை அவர் வர்ணிக்கிறார். அந்த மத்ஸ்யாவதார சம்பவம் நடந்ததே. அப்போது பகவான சத்யவிரதன் தெரிஞ்சுண்டாரே. அதாக்கும் இங்க பிராக் பிரதர்ஷிதம் அப்படின்னு சொன்னது. ദശമസ്കന്ധത്തില മത്സ്യാവതാര വർണ്ണനയില നമുക്കിത് ഡീറ്റെയിൽ ആയിട്ട് കാണാൻ സാധിക്കും. സത്യവ്രത രാജ വൈവസ്വതനോട്, അതായത് സൂര്യനോട് പുത്രനായിട്ട് സാവർണി മന്വന്തരത്തിലെ ജനിച്ചാർ. ശ്രാദ്ധദേവൻ அப்படிங்கிற வைவஸ்வதன் மனுவாயிட்டு பதவி ஏத்துண்டார். 1000 சதுரயுகமாக்கும் பிரம்மாவுக்கு பகல், அதாக்கும் கல்பம். 1000 சதுரயுகங்களாக்கும் பிரம்மாவுக்கு ராத்திரி, அதாக்கும் நைமித்திக பிரளயம். பிரம்மாவோடு பகல் அப்படிங்கிற கல்பத்தில் 14 மனுக்களாக்கும் ஆட்சி. അപ്പോൾ 1000 ഡിവൈഡഡ് ബൈ 14 71.43 ചതുർയുഗങ്ങളാക്കും ഒരു മനുവോട് കാലഘട്ടം. അപ്പടി സാവർണി മനു മന്വന്തര അധിപതിയായിട്ട് പദവി എത്തുണ്ടാർ. ഏഴ് നാൾ മുടിഞ്ചു വര പ്രളയത്തിലെ നീ എന്നോട് திருவிளையாடல பாப்பாய், ஒன்ன நான் காப்பாத்துவேன் அப்படின்னு பகவான் அந்த மத்ஸ்யாவதாரம் எடுத்து சத்யவிரத ராஜாவுக்கு അനുഗ്രഹം കൊടുത്താരേ. അതെയാക്കും ഇങ്ങ ചൊന്നത്. സത്യവ്രത രാജ, അതേമാതിരി സപ്തർഷികൾ ഭഗവാനോട് മത്സ്യാവതാരം, பூமி அப்படிங்கிற தோணி, இதெல்லாமாக்கும் அந்த பிரளய காலத்தில் உண்டாயிருந்தது. அந்த பூமி அப்படிங்கிற தோணி ஆடி ஒலஞ்சோன பகவான் தன்னோட ஒத்த கொம்பு இருக்கிற பெரிய மத்ஸ்யமாயிட்டு வந்து அந்த பூமியை தன்னோட பூமி அப்படிங்கிற அந்த தோணியை தன்னோட கொம்புல கட்டி அந்த பூமியை காப்பாத்தினார். பூமியை ஒரு தோணியாக்கி மாற்றி அதுக்குள்ள சப்தரிஷிகள்
സത്യവ്രതൻ എല്ലാവരും ഭഗവാനോട് പ്രേരണയാലെ അതിലെ ഏറിണ്ട് அந்த പ്രളയ ജലത്തിലെ യാത്ര പണിന അതെയാക്കും ഇങ്ങ ചൊന്നത്. அப்படி இருக்கிற பகவான் മത്സ്യാവതാരമെടുത്ത ഭഗവാൻ ഇപ്പ കൂടിയും அந்த பகவானை எல்லாரும் ഭജിച്ചുണ്ട് ഇരിക്കാം. രമ്യക വർഷത്തിലെയും ഭഗവാനോട് പ്രിയങ്കരമായിരിக்கிற அந்த മത്സ്യാവതാരം, அந்த മത്സ്യാവതാര രൂപത്തെ സ്വീകരിച്ച ഭഗവാനെ എല്ലാവരും ഭജിക്കണം. பிரம்மாவோடு ஒரு பகல்ல 14 மனுக்களாக்கும் ஆட்சி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்வயம்புவ மனு, ஸ்வரோஜிஷ மனு, உத்தம மனு, தாமச மனு, ரைவத மனு, சாட்சுஷ மனு, இப்படி 6 மன்வந்தரங்களுக்கு அப்புறம் இப்ப நடக்கிறது வைவஸ்வத மனுவோடு காலகட்டமாக்கும். அடுத்தது சாவர்ணி, அதாவது சூரிய சாவர்ணி மன்வந்தரம், அதுக்கடுத்தது தட்ச சாவர்ணி மன்வந்தரம், பிரம்ம சாவர்ணி மன்வந்தரம், தர்ம சாவர்ணி மன்வந்தரம், ருத்ர சாவர்ணி மன்வந்தரம், தேவ சாவர்ணி மன்வந்தரம், இந்திர சாவர்ணி மன்வந்தரம். இது இப்ப நம்ம இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது 7வது மனுவாயிருக்கிற வைவஸ்வத மனுவோடு காலகட்டத்திலேயாக்கும் நம்ம இப்போ இருக்கோம். அதையாக்கும் இங்க சொன்னது வைவஸ்வத மனுவோடு கூடிட்டு அப்படின்னு சொன்னது. வைவஸ்வத மனுவோடு கூடிட்டு இப்ப கூடியும் ശ്രേഷ്ഠமான ഭക്തി യോഗത്തോട് കൂടിയിട്ട് ആരാധിച്ചുണ്ട് ഭജിച്ചുണ്ട് രമ്യക വർഷത്തിലെ ഭഗവാനോട് அந்த മത്സ്യാവതാര രൂപത്തെ ഭജിച്ചുണ്ട് இருக்கிறதாயிட்டு சொன்னது. 25வது ശ്ലോകം. രമ്യക വർഷത്തിലെ രമ്യക വർഷത്തോട് അധിപനാன வைவஸ்வத மனு இப்போ நம்ம இருக்கிற காலகட்டம் வைவஸ்வத மனுவோடு காலகட்டத்திலேயாக்கும் இருக்கும். அதனால இப்பவும் அந்த வைவஸ்வத மனு பகவானோடு மத்ஸ்யாவதார மூர்த்தியை பரம பக்தியோடு கூடிட்டு இப்படி பஜிச்சுட்டு இருக்கார் அப்படின்னாக்குமே நம்ம பார்த்தது. என்ன மந்திரத்தாலேயாக்கும் அதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி பஜிப்பரே, அந்த மந்திரத்தையாக்கும் இந்த 25வது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம். ஓம் அப்படிங்கிறது மங்கள வாக்கியம். ஓம் நமஹா பகவதே முக்கியதமாய நமஹா சத்வாய பிராணாய ஓஜசே சஹசே பலாய மகா
മത്സ്യായ നമ ഇതി. ഇതാക്കും അവര് മത്സ്യാവതാരമൂർത്തിയെ സ്തുതിക്കറ ശ്ലോകം. ഓം നമോ ഭഗവതേ മുഖ്യതമായ നമഃ സത്വായ പ്രാണായ ഊജസേ സഹസേ ബലായ മഹാമത്സ്യായ നമ ഇതി. ഭഗവാനെ വിഷ്ണു സർവ ഇന്ദ്രിയങ്ങളെയും പ്രേരിപ്പിக்கிற ரொம்ப சிரேஷ்டனாயிருக்கிற பிராணரூபனாயிருக்கிற ஓஜஸ் சஹிஸ் பலம் இதனோடதெல்லாம் സ്വരൂപമായിരിக்கிற மகாமல்சியமூர்த்தியாயிட்டு அவதரிச்சிருக்கிற உங்களுக்காயிட்டு நமஸ்காரம் அப்படின்னாக்கும் வைவஸ்வத மனு பிரார்த்திக்கிறார். நம்மளும் இந்த வைவஸ்வத மனுவோடு காலகட்டத்திலேயாக்கும் இருக்கோம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மത്സ്യാവതാര மூர்த்திக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்மளும் அந்த மത്സ്യാവതാര மூர்த்தியை பஜிக்கலாம். ஓம் பகவதே நமஹ. மங்கள ஸ்வரூபியாயிருக்கிற பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். ஓம் முக்கியதமாய நமஹ. எல்லா இந்திரியங்களையும் ஆக்டிவேட் பண்ணற பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். ஓம் சத்வாய நமஹ. மனோபலம் கொடுக்கிறவரே உங்களுக்கு நமஸ்காரம். ஓம் பிராணாய நமஹ. சமஷ்டி பிராணரூபனாயிருக்கிற உங்களுக்கு நமஸ்காரம். வியஷ்டி பிராணரூபனாயிருக்கிற உங்களுக்கு நமஸ்காரம். ஓம் ஓஜசே நமஹ. சரீர தேஜஸுக்கு காரணமாயிருக்கிற பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். ஓம் சஹசே நமஹ. அந்தக்கரண சக்தி ரூபா உங்களுக்கு நமஸ்காரம். ஓம் பலாய நமஹ. சரீர பலம் கொடுக்கிற பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். ஓம் மகாமல்ஸ்யாய நமஹ. சிரேஷ்ட மல்சியமூர்த்தியான உங்களுக்கு எங்களோடு நமஸ்காரம். இதி இப்படின்னு வைவஸ்வத மனு பிரார்த்தனை பண்ணினார். 26வது ஸ்லோகம். அந்தஹ பஹிஹி ச அகிலலோகபாலகைஹி அதிருஷ்டரூபஹ விஜரசி உருஸ்வனஹ. அந்தர்பஹிஷ்சாகிலலோகபாலகைரதிருஷ்டரூபோ விஜரஸ்யுருஸ்வனா. சஹ ஈஸ்வரஹ த்வம் யஹ இதம் வசே அனயத் நாம்னா யதா தாருமயீம் நரஹ ஸ்த்ரியம். ச ஈஸ்வரஸ்த்வம் ய இதம் வசே நயன்னாம்னா யதா தாருமயீம் நரஸ்த்ரியம். அந்தர்பஹிஷ்சாகிலலோகபாலகைரதிருஷ்டரூபோ விஜரஸ்யுருஸ்வனா. ச ஈஸ்வரஸ்த்வம் ய இதம் வசே நயன்னாம்னா யதா தாருமயீம் நரஸ்த்ரியம். சமஸ்த லோகபாலகர்களுக்கு கூடியும் தரிசிக்கிறதுக்கு சாதிக்காத விதத்தில இந்த உலகங்களோடெல்லாம் உள்ளேயும் வெளியிலையும் சொந்தம் சப்தமான வேதத்தை பிராமணர்களால எல்லா இடத்திலையும் பரவிக்கப்பட்டு எல்லா இடத்திலையும் அந்த வேத மந்திரங்களை கோஷிச்சுண்டு நீங்கள் சஞ்சாரம் பண்றீங்களே.
மரத்தால உண்டாக்கின ஒரு பெண் பாவை மாதிரி நீங்கள் இந்த ஜகத்தை எல்லாம் ஆட்டி படைக்கிற. பாவக்கூத்துல அந்த பாவகளை எப்படியாக்குமோ நூலில கட்டி பல பாவங்களையும் பிரகடிப்பிக்கப்படுறது. அதே மாதிரியாக்குமே நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் பண்ற. அந்தஹாச்ச உள்ளேயும் பகிஹீச்ச வெளியிலையும் அகில லோகபாலகைஹீச்ச எல்லா லோகபாலகர்களுக்கும் கூடிட்டு எல்லா லோகபாலகர்களும் அவளுக்கு கூடியும் சூக்ஷ்ம நேத்திரங்களால அதாக்கும் இங்க அதிருஷ்ட ரூபகா சூக்ஷ்ம நேத்திரங்களால காணறதுக்கு சாதிக்காத விதத்தில நீங்கள் விசரசி சஞ்சாரம் பண்ற. நமக்குள்ளேயும் வெளியிலையும் வெஷ்டி ரூபத்திலையும் சமஷ்டி ரூபத்திலையும் இருக்கிற அந்த காற்று நம்மளால காணறதுக்கு சாதிக்காது. சப்தம் அப்படிங்கிறது காணறதுக்கு சாதிக்காது. சூடு அப்படிங்கிற அனுபவம் காணறதுக்கு சாதிக்காது. குளிரு அப்படிங்கிற அனுபவம் காணறதுக்கு சாதிக்காது. வலி அப்படிங்கிற அனுபவம் காணறதுக்கு சாதிக்காது. இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் சாதிக்கும். நீங்கள் பகவானே நீங்கள் உருஸ்வனஹா பிராணசக்தியாக்கும். ரொம்ப சத்தமா சப்தம் உண்டாகும் அப்படின்னாலும் உங்களோட சப்தம் எங்களுக்கு காதுல கேட்கறதுக்கு சாதிக்கும் அப்படின்னாலும் உங்களை காணறதுக்கு எங்களால சாதிக்காது. சக ஈஸ்வரஹா எல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஈஸ்வரனான நீங்கள் யஹா இதம் கண்ணால காணற இந்த பிரபஞ்சத்தை நாம்னா பல பேருகளால வச்சே உங்களோடு அந்த கண்ட்ரோல்ல வச்சுருக்க. தாருமயீம் மரத்தால உண்டாக்கின ஸ்திரியம் பெண் பாவைய நரஹா மனுஷன் யதா உண்மை மாதிரி எப்படி கொண்டு நடக்கிறானோ அனையது அந்த மாதிரி நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை கொண்டு நடக்கிற. பிராணரூபியா இருக்கிற நீங்கள் பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் பண்ற. உங்களோட பிராணசக்தியால பிரவர்த்திப்பிக்கிற. உங்களோட சப்தத்தை அதானது வேதகோஷ மந்திரத்தை பிராமணர்களால அதானது பிராமணன் அப்படின்னு சொன்னது இங்க ஜனனத்தால கிடையாது. இங்க பிராமணன் அப்படின்னு சொன்னது பகவானோடு அந்த சக்தி சைதன்யத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆராக்குமோ ஆசைப்பட்டு முயற்சி பண்றா. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம சைதன்யத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றவாளையாக்கும் இங்க பிரம்மஜானி அப்படிங்கிற அர்த்தத்துல பிராமணன் அப்படின்னு சொன்னது. அப்படி இருக்கிற வேதகோஷ மந்திரங்கள் முழக்கிற பிராமணர்களால எல்லா இடத்திலையும் பரத்தீண்டு அப்படி நீங்கள் சஞ்சாரம் பண்றீங்களே. வேத மந்திர ஸ்வரம் அப்படிங்கிறது பிராணசக்தியாக்கும்.